ஹலோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட். டெக்ஸ்டைலுக்கும் கார்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்டைல்னால் என்ன? நிறைய ஷாப்பில் பார்த்திங்கன்னா பேர் போட்டு டெக்ஸ்டைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில ஷாப்ஸ் வந்து கார்மெண்ட்ஸுன்னு போட்டிருப்பாங்க. பட் ரெண்டுலேயுமே வந்து ஃபேப்ரிக்கும் வச்சுருப்பாங்க, ரெடிமேட் கார்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெக்ஸ்டைல் அப்படின்னா துணியாக துணி வரைக்கும் மேக் பண்ணுறது டெக்ஸ்டைல். இதில் என்ன வரும்? டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் வரும். ஃபைபரை வந்து யானாக கன்வெர்ட் பண்ணுறது வரும். யான்லேருந்து துணியாக கன்வெர்ட் பண்ணுறது வரும். துணியிலேருந்து நம்ம வந்து ரெடி டு கட் ஃபேப்ரிக், ஃபினிஷ்டு ஃபேப்ரிக்காக ரெடி பண்ணுறது வரும். கார்மெண்ட்ஸுங்கிறது ரெடியான கிளாத் எடுத்து சைஸுக்கு தகுந்த மாதிரி, ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வெட்டி தைச்சி அயன் பண்ணி பேக் பண்ணுறது கார்மெண்ட்ஸ் வரும். இது ரெண்டையும் ஏன் தனியாக பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லைனாலும், பட் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் தேவைப்படுது. இது புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் ரெண்டுமே கேம் தான். ரெண்டுலேயுமே பால் யூஸ் பண்ணுறோம், பேட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிரிக்கெட்டில் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பால் விழுந்ததுன்னா தட் இஸ் சிக்ஸர். ஆனால் டென்னிஸில் கோர்ட்டுக்கு அந்த பால் இருந்தால் தட் இஸ் அவுட். அதே மாதிரி தான் இது ரெண்டுக்கு உள்ள மிகப்பெரிய ஸ்கில் செட் வேரியேஷன் இருக்குது. டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நாலேஜ், அனலிட்டிக்கல் ஸ்கில், தென் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் டெக்ஸ்டைல் வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸாக ஆக முடியும். ஆனால் கார்மெண்ட்ஸில் அப்படி இல்லை. அஸ்தட்டிக் லுக்கு, அப்பியரன்ஸு, சைஸு, இந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இதனால தான் வெர்டிக்கல் செட்டப் உள்ள நிறைய கம்பெனிஸில் அவங்க ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் வச்சுருப்பாங்க, கார்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் எப்பயுமே இந்த கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கும் அந்த ஃபேப்ரிக் ரெடி பண்ணுற யூனிட்டுக்குள்ளேயே எப்பயுமே வந்து ஒரு சரியான ரிலேஷன் இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ரெக்யர்மெண்ட் வேறு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஸ்கில் செட் வேறு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஸ்கில் செட் வந்து டிஃப்ரெண்ட். இதை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா இது எப்பயுமே கன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் டெக்ஸ்டைல்னால் என்ன, கார்மெண்ட்ஸ்னால் என்ன, அது ரெண்டும் ஏன் பிரித்து பார்க்கணுங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.